ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தண்ணி சட்னி வித்தவுட் தேங்காய். தேங்காய் இல்லாமல் தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்த மாதிரியே இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வித் மசாலா தோசை. தம்பி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே மசாலா தோசை செய்யலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. அதோட 4 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பெரிய வெங்காயம் பாதியாக கட் பண்ணது, பூண்டு 6 பல் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயிலே. அது கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நமக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அதோட வேர்க்கடலை 1 கப் வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். 1/2 கப் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி கூடவே சேர்க்கலாம். தண்ணி சட்னி அப்படின்றதுனால தண்ணி கூட சேர்த்தா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃபுல்லாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம். இதில் தாளிப்பு தான் ஹைலைட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் பாதி போட்டு அதிலேயே ஃப்ரை பண்ணி கொட்டினோன்னா நம்மளுக்கு தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். தோசையில் ஸ்டஃபிங்காக பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 6 எடுத்து கழுவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபுல்லாகவே தோல் நீக்கிக்கலாம். நான் கட் பண்ணி பாயில் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லாகவே நல்லா பாயில் ஆகிடுச்சு. தோல் நீக்கின பொட்டேட்டோவை ஃபுல்லாகவே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பாயில் ஆனதும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா 4 எடுத்து கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ எடுத்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டோன்னா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தோசை மாவை எடுத்து தோசை ஊற்றிடலாம். நல்லா அகலமாக தின்னாக இருக்கட்டும், அப்போ தான் மசாலா தோசைக்கு நல்லாயிருக்கும். சுற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலா எடுத்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டு சட்னி ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.